இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே நேற்று சிறுத்தை தாக்கி உயிரிழந்த இளம்பெண்ணின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முரளி இணைகிறார். வணக்கம் முரளி, தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் கோரிக்கை என்ன? விவரம். வணக்கம். இந்த வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த இந்த துருகம் பகுதியில் நேற்று அஞ்சலி என்ற இளம்பெண் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த நிலையில நேற்று இரவு சடலத்தை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக இந்த வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில இன்று உடல்கூறு ஆய்வு முடிந்த நிலையில் அஞ்சலியின் உடல் ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து சென்று அந்த உறவினர்களிடம் ஒப்படைக்க சென்ற போது ஆம்புலன்ஸை வழிமறித்த உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் அது வீட்டை அந்த பாடியை ஒப்படைக்க விடாமல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதற்கு முக்கிய காரணமாக அவர்கள் சொல்வது, உயிரிழந்த இளம்பெண் அஞ்சலியின் குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அந்த துருவம் கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளான சாலை வசதி, மின்விளக்கு வசதி, போக்குவரத்து வசதி என எதுவும் இல்லாத நிலையில் அதனை உடனே செய்து தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை அங்கு வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மேலும் அந்த துருவம் என்பது அமைச்சர் துரைமுருகனின் சொந்த ஊராகும். ஆனால் இதுவரை சிறுத்தை தாக்கி உயிரிழந்த பெண்ணின் வீட்டிற்கு அமைச்சர் துரைமுருகனோ அல்லது அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்தோ இதுவரை நேரில் பார்க்கவில்லை. ஒரு போன் அழைப்பு மூலமாக கூட எங்களை தொடர்பு கொள்ளவில்லை என்று அவர்களை குற்றம் சாடி அவர்கள் தற்போது மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். துருவம் கிராம மக்களிடம் தற்போது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.